அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் காலை தியானத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொண்ட வசனம் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் வாசிக்கிறேன். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நேற்றைய தினத்திலே ஆண்டவரோடு இணைக்கப்படுவதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இணைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன பொருள்? இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் இணைக்கப்படுகிற நாம் இசைவாய் இணைக்கப்பட்டு அவர் மேல் அவருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்பும். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவருடைய ஆலயமாய் திகழ வேண்டிய நீங்களும் நானும் அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம் இசைவு. பழைய பாட்டில் தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அதில் அருமையான ஒரு வார்த்தை, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றாய் சேர்ந்து போகக்கூடுமோ, அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு சரியாய் போக முடியுமோ? ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடுகளை கட்டி அந்த மாடு இழுத்து போகிற அந்த வண்டி, அந்த 2 மாடுகளுக்குள்ளும் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்விலே 2 பேர் என்பது நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒருமனப்பட்டு அவரோடு கூட இசைவாய் இணைக்கப்படும். ஒருமனம் ஒற்றுமை ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்வில் நாம் ஒருமனப்படுகிறவர்களாக மாற்றப்படுவதற்குத்தான் இந்த பூமியிலே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இத்தனை அமைப்புகளை வைத்திருக்கிறார். கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு, பிள்ளைகள் பெற்றோர் என்கிற ஒரு உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற இப்படி பல இடங்களிலே ஆசிரியர்கள் மாணவர்கள் என்கிற உறவு. இது எதையுமே நீங்கள் தவிர்த்து விட முடியாது. இதன் வழியாய்த்தான் வர வேண்டும். இவ்விதமான ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார்? ஒருமனப்பட்டு பழக வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் கணவன் மனைவி வாழ்க்கை எடுத்து ஒருமனப்படலைன்னா அந்த வாழ்வு நல்லா இருக்க. கடைசி வரை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற எத்தனை குடும்பத்தை பார்க்கும். ஒருமனப்படுது. அப்ப 2 பேர் ஆண்டவரோடு நம்ம ஒருமனப்பட வேண்டுமானால் முதலாவது அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அவருக்கு நம்மளை நல்லா தெரியும், நமக்கு அவரை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கணவன் மனைவி சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் புரிஞ்சுக்கிடலையா? இன்னும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாதான். புரிந்து கொள்ளுதல். இந்த ஆண்டவரும் நாமும் இருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தாய்மொழியிலே வேதாகமம். இந்த வேதாகமத்தை கற்று ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நாம் இசைவாய் இணைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறோம். ஆண்டவர் உண்மை அருமையான வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிப்பீங்களா? God bless you.